சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Every journey begins with an intention. Different paths, one calling. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஸோ இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தி என்ன சிச்சுவேஷன்? பயங்கரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஓஹோன்னு பயங்கரமாக எல்லாம் பிளான் பண்ணால் அதை அமுக்கிற அளவுக்கு என்ன ஆகி போச்சு. ஈரான், UAE, சவுதி, குவைத்து, கத்தாரில் அடித்தாங்கல்ல, அங்கே பூரா நம்ம ரத்த சொந்தங்கள் நிறையா இருக்காங்க. அப்படி இந்தியாவோட பொருளாதாரமே ஆடி போகிற அளவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்து ரெகுலராக அங்கேருந்து கப்பல் வருது அப்படின்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். இது சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அமெரிக்காவோட இப்போ வரைக்கும் செலவு, அந்த செலவு மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 600 பில்லியனை தாண்டி இருக்குன்னு அஃபிஷியலாக கணக்கு வந்துருக்கு. கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி வந்து இப்போ காலியாக இருக்கும் அவங்களுக்கு. கணக்கு ஒப்பீனியன் போல் மாதிரி எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 40% பேர் வந்து நம்பிக்கை அனுப்பிச்சதாக சொல்கிறாங்க. 99%. 99%. இப்போ இன்னைக்கு பார்த்தேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஹார்மோஸ் என்ன நிலைமையில் இருக்குது? ஈரான் US பேச்சுவார்த்தைகள்லாம் என்னாச்சு? பாகிஸ்தான் மத்தியஸ்தான்லாம் பண்ணாங்களே, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. பிக் பாஸ் பார்த்தே பழக்கப்பட்ட நம்ம மக்களுக்கு வந்து உள்நாட்டு பிரச்சனையோட பக்கத்து நாடு, வெளிநாடு, வேறு கிரகம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமாக படுது. அந்த வகையில் நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம், எல்லா தகவலும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது நம்மளே அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ இப்போது ஹார்மோஸ் ஜலசந்தி என்ன சிச்சுவேஷன் சார்? சிச்சுவேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மக்களுக்கு வந்து இந்த ஈரான் போர் வந்து ரொம்ப பயங்கரமான ஆர்வம். அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. நம்பர் 1 வந்து ஈரான் நேரடியாக இஸ்ரேலை மட்டும் அடிச்சிட்டாங்க, அமெரிக்கா நேரடியாக ஈரான் மட்டும் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி போர் அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு செய்தியாக கடந்து போயிருப்போம். நம்ம அரசியல் செய்திகள் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு பிரச்சாரம் இருக்கு, அது ஓஹோன்னு வந்திருக்கும். அது ஒரு மினி இஸ்ரேல் மாதிரி இல்லை, அது பயங்கரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஓஹோன்னு பயங்கரமாக எல்லாம் பிளான் பண்ணால் அதை அமுக்கிற அளவுக்கு என்ன ஆகி போச்சு. ஈரான், UAE, சவுதி, குவைத்து, கத்தாரில் அடித்தாங்கல்ல, அங்கே பூரா நம்ம ரத்த சொந்தங்கள் நிறையா இருக்காங்க. நம்ம இந்தியர்கள், தமிழர்கள், மலையாளிகள், ஓகே, நம்ம ரத்த சொந்தங்கள் நிறையா இருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிட்டத்தட்ட 4 வீட்டுக்கு ஒரு வீட்டில் வந்து குறைஞ்சபட்சம் அங்கே இருக்காங்க. ஏதோ ஒரு நாட்டில் 2 வீட்டுக்கு ஒரு வீடு. அப்படி இன்னொன்று அங்கே அவங்க உழைச்சி அனுப்புகிற பணம் இங்கே நம்ம நாட்டில் டெவலப் பண்ணுது. இந்த நம்ம ஊரில் வந்து வீடு கட்ட, கார் வாங்க, இது வாங்க, பிள்ளைய படிப்பு அப்படின்னு சொல்லி இங்கே பொருளாதார ரீதியாக வந்து நல்ல விதமாக இருக்கு இல்லையா. அங்கே ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம வயிறு காயுது. அந்த ஒரு விஷயம். உள்ளூர் வியாபாரிகள், விநியோகம் பண்ணுறவங்க பாதிக்கப்படுறாங்க எல்லாமே. இன்னொன்று வந்து ஹார்மோஸ் சண்டை வந்து வெறுமனே ஹார்மோஸ் இப்போ மூடாமல் வெறும் சண்டை மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை வராது. ஹார்மோஸை மூடின உடனே நமக்கு வந்து கேஸு பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை இன்னும் பெருசாக வரல, ஆனால் கேஸ் பிரச்சனை வந்திருக்கு. அப்போ கேஸு பிரச்சனை, கேஸு அவைலபிலிட்டி பிரச்சனை இதெல்லாம் வந்த உடனே நம்ம கிச்சன் வரைக்கும் வந்துடுச்சு. வெளியில் டக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜனவரி அல்லது பிப்ரவரி 20 வரைக்கும் நீங்கள் உள்ள ரெஸ்டாரண்ட்டில், ஹோட்டலில், சாதாரண கையேந்தி பவனில் இங்கே போகும்போது எப்படி நீங்கள் வந்து வெளியில் ஹோட்டல் நிறையா சாப்பிட்ற ஆள் தான், ரேட் இருக்குல்ல சார். நான் வந்து இதுதான் சார், அம்மா உணவு தான் சாப்பிடுவேன் நான். அம்மா உணவு வந்து அது ஓகே, அது சொல்கிறதா நீங்கள் சொல்லிக்கிறதா. அடிக்கடி உங்களை வந்து ஸ்டார் ஹோட்டலில் பார்க்குறேன். ஸ்டார் ஹோட்டலில் பார்ட் டைமாக வேலை செய்வேன் சார். ஓகே, சாப்பிட வரும்போது பார்த்துருப்பீங்க. சரி, இருக்கு இல்லையா, ஸ்டார் ஹோட்டலில் விலை ஏறி இருக்கா இல்லையா, உணவு விலை, அதை தான் சொல்ல வர்றோம். ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்டு, நம்ம ஊர் சொன்னால் ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டல், அதில் தோசை வந்து 30 ரூபா. அப்படி இந்த தோசை இப்போ 50 ரூபா இருக்கா இல்லையா. இட்லி 10 ரூபா, இட்லி 15 ரூபா இருக்குது. தோசைலாம் கல் தோசைலாம் 30 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு சார். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறவர், அம்மா உணவு சாப்பிட்றவர், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இது ஏன் சொல்கிறோம்னா, இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆச்சு, நேரடியாக நம்மளை பாதிச்சது. அப்புறம் நிறைய இந்த சாரங்கட்டுற கம்பு இருக்கு இல்லையா, அது நிறைய வந்து அடுப்புக்கு போயிடுச்சு. பிரியாணி ஆக்குறதுலேருந்து ஆரம்பித்து பரோட்டா சுடுற இடத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு. இதுதான் நேரம்ட்டு ராக்கெட் அடுப்பு வேறு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கும்பல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது அந்த மாதிரி ப்ளஸ் வந்து இட்லி வேக வைக்கிறது எல்லாமே அதில் போயிடுச்சு. வீடுகளில் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து ஓவன்லேருந்து நிறைய எக்கச்சக்கமான சேல். அது இல்லாமல் இங்கே வந்து வீடுகளில் விறகடுப்பு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டவ் வச்சு என்ன பண்ணுவீங்க, பண்ண தெரியாது யாரும். ஆனால்
இப்போ அந்த களிமண்ணில் வந்து செம்மண்ணில் பண்ணுவாங்கல்ல, விறகடுப்பு வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதோட சேல்ஸ் பாருங்கள் நிறைய. ஏன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் பின்னாடி பால்கனி இருக்கும், இது இருக்கும், உள்ளுக்குள்ளேயே வச்சு விறகு பரவாயில்ல அப்படின்னா அதை வந்து வாங்கி இப்படி பண்ணி விறகு சேல்ஸ், விறகு ரேட் ஏறிடுச்சு சார். ஒரு எப்படி 12 ரூபா ஒரு கிலோ, 120 ரூபா 10 கிலோ. ஓகே, ஒரு தாளை தூள் ஏதோ சொல்லுவாங்க, 10 கிலோ அது வந்து 120 ரூபா இருந்தது, இன்றைக்கி 300 ரூபா. அவங்க வயிற்றுல மண்ணெல்லி போட அது 300 ரூபா எப்படி தெரியுமா, அட்வான்ஸாக பணத்தை கொடுத்து வெயிட் பண்ணணும். ஏன்னா சாரம் கட்ட இடத்துலேருந்து இதை பூரா எடுத்துகிட்டு வந்து உடச்சி கொடுக்கணும்ல. ஆமாம், அவர் 10வது படிக்கட்டில் இறங்கி கீழே 2 உருவிடுறாங்க. முன்னாடி எப்படின்னா சார கம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கலட்டி போட்டு ஓரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க, அது வாட்டு கிடக்கும், மழை பெஞ்சாலும் இதுதான் கிடக்கும். இப்போ வந்து உருவி போட்டு வச்சா மறுநாள் பார்த்தா இடம் சுத்தமாக இருக்குது, சார கம்பை காணும், எங்கடான்னா பிரியாணி ஆயிடுச்சு, பிரியாணி கடல். இந்த மாதிரி வந்து நமக்கு நேரடியாக பாதிச்சிருச்சா. அப்போது இந்த செய்திகள் ரொம்ப ரொம்ப உலக செய்தி. நம்ம மக்கள் வந்து உள்ளூர் அரசு உள்ளூர் செய்தி, நம்ம வந்து உதயசூரியனுக்கு போட்டோமா, ரெட்டைலுக்கு போட்டோமா, விசிலுக்கு போட்டோமா, கரும்பு விவசாயம் போட்டோமா, இல்லை வேறு எதுக்காக போட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கு இந்த உலக செய்தி அப்படின்னா, இப்போ பெரும்பாலானவங்களுக்கு உலக செய்தினாலே வளைகுடா, ஈரான் செய்தி, ஈரான் சம்மந்தப்பட்டு அமெரிக்கா ஒரு உலகத்தில் இருக்குது. இந்த பக்கம் கிம்ஜாங் ஒன்று இருக்காரு, அதெல்லாம் அது உலகத்தில் சேராது. நீங்கள் இந்த பக்கம் தாய்லாந்து, வியட்நாமு, அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, தாய்லாந்து பிடிக்கும் நம்ம ஆளுங்களுக்கு, அது பிடிக்கும். ஆனால் உலக செய்தியில் அது வராது. ஏன்னா அங்கே வந்து பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய கண்டமே இருக்குது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதை பற்றி வராது. அப்புறம் ஜப்பானாக இருக்கட்டும், வடகொரியா, தென்கொரியா, நீங்கள் வந்து கனடா, அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது பணக்கார ஐரோப்பிய நாடுகள், ஏழை ஐரோப்பிய நாடுகள் 2 இருக்குது. ஆப்பிரிக்கா இவ்வளோ ஏழை ஆப்பிரிக்கா, ரொம்ப ஏழை ஆப்பிரிக்கா அது இருக்குது. ஆமாம். அப்படி பார்த்தா பர்கினோ பாசோ முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக அவர் யார் அப்படின்னு அப்படி கேட்டாங்க. வந்து இப்ராஹிம் ட்ரௌரே பற்றி பேசியிருந்தோம். இப்போ எல்லாமே ஒதுங்கி ஒன்லி ஈரான், வளைகுடா, துபாய், சவுதி அரேபியா, அப்புறம் இஸ்ரேல், அமெரிக்கா, இதை விட்டாச்சு அப்படின்னா கொஞ்சம் சீனா. சரி சார், நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பேசு பொருளாக மாறி இருக்குல்ல, இப்போ அங்கே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சமரச பேச்சுகள் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா, நிறுத்துவாங்க? வராதுங்க. சமரச பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா சொல்கிறது வந்து எனக்கு நீ அடிமையாரு. அவன் என்னன்னா ஒன்று சொல்கிறான்னா, அவன் வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வர்றாங்க, நீங்கள் வந்து என்ரிச் பண்ணாத, யூரேனியம் என்ரிச் பண்ணுறாத. இவங்க வந்து ஓகே பண்ணலை, என்னடா பசங்க ஓகே சொல்லிவிட்டாங்க. ஆமாம் சரி, இதை வந்து எங்கள் கையில் கொடுத்துரு, அது பண்ண முடியாது. அப்புறம் இந்த மாதிரி முடியாது. இல்லை, அதாவது IAEA இருக்காங்கல்ல, NPT, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அது கையில் கொடுக்குறதும் அமெரிக்கா கையில் கொடுக்குறதும் இஸ்ரேல் கையில் கொடுக்குறதும் ஒன்று. வாங்கி அப்படியே இஸ்ரேல் கையில் வந்துடும். கேட்டால் இஸ்ரேலில் எல்லாம் ரெடி பண்ணி ஈரான் அடித்தாங்கன்னா, என்னடா அது நம்ம தயாரித்து நம்மளே அடிக்குது அப்படின்னா அப்படி சுற்றிங்க வந்துடும். இப்படி தான் ஒரு முறை ஜெலன்ஸ்கி வாங்கி ஊற்றி விட்டார்ல. அது வந்து எப்படின்னா அமெரிக்கா கப்பல் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவோட ஆயுதம் என்ன நல்லா அடிக்குது. ஏன்னா ஆமாம், அது பார்த்தா வந்து கடைசி இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் வந்துடும். அது நாங்கள் இது 90% என்ரிச் பண்ணி நாங்கள் பண்ணலை. ஓகே, வார்கெட்டாக மாற்றலை. அதே நேரத்தில் எங்களது வந்து ஆக்கப்பூர்வமாக நாங்கள் வந்து பயன்படுத்தி பீஸ்ஃபுல் பர்பஸஸ் எலக்ட்ரிசிட்டி. அதை வந்து நீங்கள் உங்கள் IAEA ஆட்கள் ஆஃபீஸர்ஸ் வரட்டும், எல்லாம் சுற்றி பார்க்கட்டும். ஓகே, என்ன வேணால் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி தான் நம்பி ஒருத்தர் வந்து நாட்டுக்குள்ளே விட்டார், வந்து பாருங்க அப்படின்ட்டு. யார் அவர் வந்து எப்படின்னா அவரோட நிலைமை வேறு, அவர் கையில் ஆயுதங்கள் இல்லை. அது எப்போவுமே வந்து அதை நம்ம வந்து அடி வாங்காமல் இருக்கணும்னா நம்ம கையில் ஆயுதம் இருக்கணும், நம்ம வல்லவனாக இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம ஊரில் உள்ள நிலைமை வேறு. நம்ம ஊரில் வந்து அது நிறையா பேசலாம், ஏன்னா நம்ம போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் பண்ணுற அராஜகம் வந்து அதெல்லாம் தனியாக பேசுவோம். ஓகே, ஆனால் என்னென்னா அவன் வந்து ஈரானை கம்பேர் பண்ணிங்கன்னா 90களில் ஈராக்கில் ஒன்றுமே இல்லை. 90களில் எஜிப்டாக இருக்கட்டும், அப்படின்னா 60களில் வந்து எஜிப்ட் வந்து பயங்கரமாக நாசர்னு ஒருத்தர் பயங்கரமாக பண்ணார். என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த டைமில் அமெரிக்கா பயங்கர ஆயுதங்களில் ஓங்கி இருந்துச்சு. USSRாக இருந்தது, இவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை. அப்படி இறங்கி சப்போர்ட் பண்ணியிருந்தால் அன்றைக்கே வந்து இஸ்ரேலை ஓட விரட்டியிருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு மாதிரி அது பண்ணலை, அவங்க வந்து பெரிய அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க, அடிச்சிட்டாங்க. கெமிக்கல் இது இருக்குது, அணுகுண்டு தயாரிக்கிறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு ஒன்றுமே இல்லை. என்ன பேச்சு இதை சொல்லிட்டு போனீங்களே, சாரி ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இருக்கிற பெட்ரோல் இதை பூரா அவன் கையில் கைப்பற்றிக்கிட்டு யாருக்கு வேணுமோ ஈராக் பெட்ரோல் ஓகே இவ்வளோ $, வாங்கிக்கோ, பேமெண்ட் வந்து அங்கே அமெரிக்கா அனுப்பிச்சிரு.
அமெரிக்காவில் எல்லாம் குமிஞ்சு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மாதம் எவ்வளோ செலவு இருக்கோ அந்த செலவு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அளவு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு திட்டம் தான் ஈரானுக்கும். ஆனால் இவன் எதிர்பார்க்கல. இதை பூரா என்னென்ன பண்ணான்னு பாடம் படிச்சுக்கிட்டு அவன் வந்து பூரா அடித்து வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக ஆயுதங்களை. அப்புறம் சைனாவோட சேர்ந்து இது பண்ணுறான் அப்படின்னு இதெல்லாம் எங்கே நிறைய பேசிட்டோம். இப்போது ஹர்மோஸ் என்ன நிலைமை அப்படி எடுத்தோம்னா, ஹர்மோஸ் மூடி இருக்குது ஆனால் திறந்துருக்கு. மூடி இருக்கு ஆனால் திறந்துருக்கா? என்ன சார் டோல்கேட் மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், மூடி இருக்குது ஆனால் திறந்துருக்கு. யாருக்கு மூடி இருக்குது? பெரும்பாலான நாடுகளுக்கு மூடி இருக்குது. யாருக்கு திறந்திருக்கு? ரஷ்யா, சீனா, இந்த 2 நாடுகளுக்கும் திறந்திருக்கு. இந்தியாவுக்கு மூடவும் இல்லை, திறக்கவும் இல்லை. அது வந்து ஒவ்வொரு கப்பல் இதை பொறுத்தது. இந்தியாவோட நிலைமை வந்து உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிதாபமான நிலைமை. கிட்டத்தட்ட நம்மள மாதிரி என்னென்னா, இந்தியா அந்த வெளியுறவு கொள்கையில் வந்து பெரிய அளவுக்கு வந்து தவறு பண்ணிட்டாங்களோன்றதான் விமர்சனத்துக்கு உட்பட்டு இருக்குது. இப்போ இது நம்மளோட சொந்த கருத்து இல்லை, நான் வெளியில் நிறைய பார்க்குறேங்க இல்லையா. இதில் இந்தியா வந்து உண்மையிலேயே பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி, குஜராத்தில் வந்து வேலை இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ட்ரெயினில் எக்கச்சக்கமாக போகிறது, அங்கே இது வரலை, இது செய்யலை அப்படின்னு இந்தியாவோட பொருளாதாரமே ஆடி போகிற அளவுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்து ரெகுலராக அங்கேருந்து கப்பல் வருது அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்த பக்கம் குறுக்கப்படுத்தி விட மாட்டாங்க. ஆனால் சைனா கப்பல் போகுதுல்ல, அது கடந்த 72 மணி நேரம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு என்ன சொல்லுது 29, 28, 27 இந்த 3 நாள் 72 மணி நேரத்தில் 52 கப்பல் கிராஸ் ஆகிருக்கு. ஹர்மோஸை கிராஸ் ஆகி அப்புறம் இவங்க அமெரிக்காக்காரன் படுத்து கிடக்கான்ல கப்பலை வச்சுட்டு, அதெல்லாம் தாண்டி ஹாயின்னு டாட்டா காமிச்சு போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து மெஜாரிட்டி சைனாவோட கப்பல்கள். அதில் எண்ணெய் கப்பல் போயிருக்கு, அதுக்கப்புறம் சரக்கு கப்பல் போயிருக்கு. அமெரிக்கா வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கான். ஏன்னா சைனா கப்பல் அடித்தா அவன் திருப்பி அடிப்பான். அதனால் அது போயிட்டுருக்கு. அப்போ என்ன, நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இருக்குன்னு சொல்லுவீங்களா, திறந்துருக்குன்னு சொல்லுவீங்களா? அதான் மேட்ரு. அப்போது எங்களுக்கு தேவைப்படுற ஆளுக்கு இது ஒரு பக்கம் நடக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு யுஏஇ ஓப்பக்லேருந்தே வெளியே வந்து ஃபுஜரா வழியை பெரிய அளவுக்கு நான் டெவலப் பண்ணிக்கிறோம். ஃபுஜராவில் ஏற்கனவே போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஃபுஜரா வழியை நாங்கள் பைப் லைனை போட்டு ஃபுஜரா வழியை நம்ம வெளியேற்றிக்கிறோம் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வசதி என்ன தெரியுமில்ல, காஸ்பியன் கடல். ஆமாம், காஸ்பியன் கடல். அந்த இதில் ஒரு பக்கம் அசர்பைஜான் இருக்குது, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அதெல்லாம் ஒரு 5 நாடு மொத்தம். ஒரு பக்கம் ரஷ்யா, எப்படி இந்த சைடில் வந்து ஈரான்லேருந்து அங்கேருந்து போய் கப்பலில் ஏற்றியாச்சுன்னா அது அப்படி நேராக ரஷ்யாவுக்கு போயிடும். அங்கேருந்து இறக்கி வேறு எங்கெங்கே போகணுமோ போய்க்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி காஸ்பியன் கடல் வழியே. இன்னொன்று, சைனாவுக்கு போகணுமா, பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, ஏன் ரூட் வழியே நீ வந்து பைப் லைன் போட்டுக்கு, இதில் இல்லை டேங்கர் இருக்கு இல்லையா, டேங்கர் போகிற இங்கே அனுப்பு, இப்போ பாகிஸ்தான் வழியே வந்து சைனாவுக்கு போகட்டும் அப்படின்னு அவன் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல உறவு இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நல்ல உறவு இருக்குது. அப்போ உறவு இல்லாத ஒரு அரபு நாடு எதுனா யுஏஇ. அப்போது இவங்க வந்து ஹர்மோஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம்ப்பா, நீ வெளியில் வந்து படுத்துக்கோ, பரவாயில்ல, நீ எவ்வளோ நாள் தான் படுத்து கிடப்ப கப்பலை வச்சுக்கிட்டு. என்ன எவ்ரிடே வந்து $1 பில்லியன் செலவாகுது அங்கே. என்ன 10 போர்க்கப்பலில் சும்மாவா? வெறுமனே கப்பலை நிறுத்திட்டு அப்படி இருக்க முடியுமா? அதில் ஆயுதங்கள், அதில் வேலை செய்கிற மக்கள், அதோடு சேர்த்து அம்யூனிஷன்ஸ் நிறையா இருக்கணும், ஃப்ளைட் எல்லாமே இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் எக்கச்சக்கம் டெய்லி பில்லியனில் செலவு பண்ணிகிட்ருக்க. ஆனால் ஒரு வரவும் இல்லாமல் எதுக்காகடா இலவு காக்கிற? அந்த இலவு காற்று கிளின்னு சொல்லுவாங்களே, இலவு மஞ்சுக்கு. அது மாதிரி இந்த மாதிரி இவங்க பண்ணுற ஆப்ரேஷனில் நீங்கள் வந்து இலவு காற்று கிளி மாதிரி எங்கே உட்காந்துருக்க, எவ்வளோ நாள் இலவு காத்துட்ருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இவன் ஆல்டர்னேட் வந்து ஈரான் அப்படி பண்ணிட்டுருக்கேன். ஒன்று காஸ்பியன் சி, இன்னொன்று பாகிஸ்தான் வழியே, யுஏஇ வந்து இப்போ ஃபுஜரா வழியே. ஏன் அப்படி பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இதில் அடிபட போகிறது யார் அதிகமாக அப்படி எடுத்திங்கன்னா, கத்தார், குவைத்து, சவுதியில் ஒரு போர்ஷன், அங்கே எல்லாமே அடிபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பஹ்ரைன் ரொம்ப முக்கியமாக. இந்த மாதிரி ஒரு சூழல். ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும், எங்களுக்கான கண்ட்ரிக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருப்போம் அப்படின்றாங்க. இதில் கடைசி வந்து முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் என்ன தெரியுமில்ல, மே 1ஆம் தேதியோட ட்ரம்ப்பு அவர் என்ன செய்யணும், பொதுவாக அங்கே எம்பிஸ்லாம் 100 எம்பியா எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு, நாங்கள் வந்து ஈரானை வந்து தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும், மெஜாரிட்டி வேணும். ஓகே, அந்த மெஜாரிட்டி எதுவும் கேட்காம, இவர் அதிபருக்குன்னு சில அதிகாரம் இருக்குது, அவசரத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்,
எக்ஸப்ட் அணு ஆயுதத்தை பயன்படுத்துறது. ஓகே, அதுக்குமே ஒரு சில கட்டுப்பாடோடு சேர்த்து ஒரு சில அதிகாரம் இருக்குது அவருக்கு. இப்போ இந்த இடத்துல அவசரமாக இந்த மாதிரி ஈரான் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து பீட்டர் ஹெக்ஸெத் அந்த பக்கம் இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு நெத்தன்யாகு சொல்லி படான்னு 28 அடித்தாங்க, பிப்ரவரி 28. அதுக்கப்புறம் மாறி மாறி சண்டை போட்டு இதை போட்டு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அமெரிக்காவோட இப்போ வரைக்கும் செலவு, ஓகே, அந்த செலவு மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 600 பில்லியனை தாண்டி இருக்குன்னு அஃபிஷியலாக கணக்கு வந்துட்டுருக்கு. 600 பில்லியன் சாதாரண பணமாக அது? ஒரு 55 லட்சம் கோடி 60 லட்சம் கோடி. இது வந்து அஃபிஷியலாக சொல்கிறது. இது அவங்களோட எதிர்காலம் அப்புறம் ஏற்கனவே உள்ளது எல்லாம் குட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி வந்து இப்போ காலியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க இருக்கிற சூழலில் வேறு அங்கே இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பெட்ரோல் டாலர் எல்லாம் போய் பெட்ரோல் யுவான் வந்துருச்சு, அப்புறம் போய்கிட்டே இருக்கேன், அப்புறம் அது ஓவரால் நஷ்டம். ஆமாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிக்கலால் இதில் வந்து மே 1 இவரோட அதிகார வரம்பு இருக்குல்ல 60 நாள் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன செய்ய போகுது? ஏன்னா அங்கே வந்து இவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இது எடுத்திருக்காங்க, கணக்கெடுப்பு ஒப்பீனியன் போல் மாதிரி எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 40% பேர் வந்து நம்பிக்கை இழந்துட்டு தான் சொல்கிறாங்க. 99%. 99%. இப்போ இன்றைக்கி பார்த்தேன் நான், அது ஃபேக் நியூஸாக நல்ல நியூஸாக தெரியாது, ஆனால் பார்த்தா வந்து அந்த ப்ளூ டிக்கு போட்டு இதை போட்டு நிறையா அப்படிலாம் வந்துச்சு. ஆனால் 99% இவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு இருக்காங்க. அவங்க யார்கிட்ட போய் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை எல்லாம் வந்து டெமோக்ராட்டிக் கட்சியிலேயே போய் எடுத்தாங்களா, அந்த மக்கள்கிட்ட எடுத்தாங்களா தெரியல. ஆனால் நிறைய பொதுமக்கள்கிட்ட இடத்துல 99% இவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் ஓட்டு போடும்போது ஜெயிச்சிருவார். ஏன் சொல்லுங்கள்? அங்கே இருக்கிற யூத லாபி இருக்குல்ல, எக்கச்சக்கமாக காசை கொடுத்து நீ பண்ணு, அப்புறம் நிறைய பேரோட எப்சின் ஃபைலில் வந்து நிறைய பேரோட பேரெல்லாம் உள்ளே இருக்கும். அப்போ காசை வாங்கிட்டு மரியாதையை வந்து ஆதரவு ஓட்டு போட்டுரு, இல்லைன்னா எப்சின் ஃபைல் வந்துடுவாங்க. அப்படியே அங்கே காமிச்சு பெரிய லாபி அங்கே. ஆனால் இந்த முறை என்ன தான் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் நீ என்னத்தை காமிச்சாலும் நான் வந்து எதிராக ஓட்டு போடுவேண்டான்னு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது 1 அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் ஓகே, அவங்க வந்து பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு அங்கே வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும், கேட்டாகணும். அப்படி ஒரு சூழல். ஸோ இப்போ ஹர்மோஸ் அதுக்கு வெளியில் இவங்க வந்து அடைச்சி வச்சுருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வுக்கு வரும். ஆனால் இதில் தீர்வுக்கு வந்து சும்மா அப்படியே சரி ஓகே நான் அப்படியே கிளம்புறேன்ப்பா அப்படின்னு அமெரிக்கா கிளம்பி போகவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ட்ரில்லியனில் லாஸ் பண்ணிவிட்டு சும்மா திரும்பி போனாங்கன்னா அந்த நாட்டோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி, இன்வெஸ்ட்மெண்ட் வராது, கடன் கிடைக்காது, வாழ்க்கை முறை பிரச்சனையாகும். அப்போது என்னத்தையாவது போட்டு தாக்குதாக்குன்னு தாக்கிட்டு இன்னும் வந்து பெரிய பிரச்சனை ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ஹர்மோஸ் பேசும்போது போகிற போக்கில் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். நம்ம நெத்தன்யாகு வந்து அவருக்கு ட்ரையல் கோர்ட்டில் வந்து அவர் கூப்பிட்ருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டார் வந்து, இல்லை எனக்கு இங்கே இந்த போர் சம்மந்தமாக ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து இங்கே ஆன்சர் பண்ணிட்டு போகணுன்ட்டாங்க. ரொம்ப நாளாக இதையே சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காரு. இது சொல்கிறதுக்காக தான் பிரச்சனையே. இங்கே ஈரான் அடிக்கிறாங்க, முதல்ல ஹமாஸ் அடித்தாங்க, இது காசா அடித்தாங்க, அப்புறம் ஈரான் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் லெபனான் அடிக்கிறாங்க. லெபனான் வந்து ட்ரூஸ் ஒரு 15 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்து ஒரு 15 நாள் போர் நிறுத்தம் எக்ஸ்டென்ஷன் அப்படி சொன்னதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் அடிக்கிறாங்க. இப்படி மாற்றி அடிச்சுட்டே இருந்தால் தான் இவன் வந்து போர் அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாம்னு சொல்லி இப்போ தப்பிக்க முடியல. இது ராசா ஐயா ராசா அப்புறம் போய்க்கோ, நீ வந்து முதல்ல இங்கே கோர்ட்டில் வந்து நீ வந்து ஒன்று நிரூபிச்சுட்டு போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, யுஎன் கோர்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கலைச்சிடணும், அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பொங்கி இருக்கிறாரு நெதன்யாகு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பிடி வாரண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ஆனால் வெளியே போகிறாங்க, இப்போதைக்கு ஓகே தான். பின்னாடி வந்து சூடு பெருசாகிருச்சு அவங்களுக்கு, இனி வந்து பறக்க வேண்டியதான் அப்படிங்கிற சூழல். ஸோ ஹர்மோஸோடு சேர்த்து இது பண்ணிங்கன்னா இங்கே அடுத்து பாபல் மந்திப்பு பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. அது அடுத்த கட்டத்தில் பேச முடியும். ஏன்னா அங்கேயும் பிளாக் பண்ண போகிறாங்க. ஓகே, அதனால் அங்கே அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது இன்னொரு புது பிரச்சனைக்கு வெளிவரும், பெரிய பிரச்சனை வரும். சவுதி அரேபியா ஆடி போயிடும், இஸ்ரேல் ஆடிடும், ஈஜிப்ட் ஆடிடும், எல்லாம் இந்த சைடில் இருக்க ஏகப்பட்ட பிரச்சனை பெருசாக வந்து நிற்கும். அங்கேயும் பண்ண போகிறதா தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நன்றி சார். நன்றி.